வணக்கம். லாஸ்ட் வீக்லி வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு கன்சாலிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஒரு கன்சாலிடேஷன் மோடில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கலாம் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு வலட்டைலான மார்க்கெட்டுங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே என்னாச்சுன்னா, காலையில் ஒரு 200 பாயிண்ட் ஏறுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கீழே இறங்குவாங்க. இந்த மாதிரி தான் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் ஏறினதில் ஒரு 70% வந்து அன்னைக்கே லூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து மார்க்கெட் போச்சுங்க. இது வந்து ஸ்குவீசிங் வால்யூம்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ஸ்குவீசிங் வால்யூம்ஸ் வந்தாலே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் மேலே வந்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் மேலே வந்திருக்காங்க. ஆனால் அந்த பையிங் வந்து சஸ்டெயின் ஆகாமல் ஒரு க்ளோசிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பியும் ஒரு 100 பாயிண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்காங்க. இறங்கினதுக்கப்புறம் ஒரு புல் பேக் மாதிரி ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து முக்கியமான கிரிட்டிக்கல் லெவல் ஆன 23,730க்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இந்த இது வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸுங்க. செட்டில்மெண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,720. ஆனால் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 23,740 வரைக்கும் ட்ரேட் ஆச்சுங்க கடைசி மினிட் வரைக்கும். ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான் டீல் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனலைசிங் கண்டிஷனில் இருக்குது. ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் பெருசாக யாரும் எடுக்கிற மாதிரி ஒரு அறிகுறி இல்லை. அப்படிங்கும்போது இந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகிறதே ஒரு 23,850. நம்ம லாஸ்ட் ட்ரேடிங் செஷன், அதுக்கு முன்னத்த ட்ரேடிங் செஷன், அந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இமீடியட்டா நம்ம போய் ஒரு கால் ஆப்ஷன் வாங்கக்கூடிய இடம் அல்ல. அது தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாலுமே நம்ம ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி கொடுக்கறது தான் சேஃபுங்க. இல்லை நம்ம பிரேக் அவுட் கொடுத்துட்டு சடசடன் மேலே போயிட்டாங்கன்னா அந்த ட்ரேடு வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். எல்லா நாளும் சஸ்டெயின் ஆகாது. அதனால அந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் போற மாதிரி இருந்தாலும் ஒரு மினிமல் குவான்டிட்டியில நீங்க போறது வந்து அட்வைசபிள்ங்க. இல்லைன்னா அந்த இடத்துல போய் ட்ராப் ஆயிட்டு திருப்பியும் கீழே இறங்குற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். ஏன்னா நம்ம 2 நாள்ல மந்த்லி எக்ஸ்பிரி வேற இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் இந்த ஏரியா ஃபுல்லா ட்ரேடே ஆகல. அதுவும் நீங்க மனசுல வச்சுக்கணும். சப்போஸ் இந்த ஏரியா பாத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளோட என்ட்ரி ஜோன் பாத்தீங்கன்னா 23,630 650 இந்த ஏரியாவை கட் பண்ணி கீழே வரும்போது ட்ரையாங்கிளோட பாட்டம் வரைக்கும் வந்துருவாங்க. அது வந்து 23,470 இந்த ஏரியா வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? கீழே இறங்கும் போது அதாவது வந்து 23,650 630 கட் பண்ணும்போது இது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல கட் பண்ணல, இந்த அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன், நாளைக்கு கேப் அப் ஓப்பன்ல அப் ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆகுது அப்படிங்கும்போது ஒரு 23,850 23,920 ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு 23,830 வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த 830 ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதை கட் பண்ணாம இருந்தாங்கன்னா திருப்பியும் ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை இதை கட் பண்ணாங்கன்னா நேற்று க்ளோசிங், அதாவது வந்து ஃப்ரைடேவோட க்ளோசிங் வேல்யூவான 23,750 740 வரைக்கும் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்கிருந்து அப் ட்ரெண்ட் போகலாம். ஓகேங்களா? நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆகிறது இங்கே ஓப்பன் ஆனாலும் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆனாலும் ஒரு ரீடெஸ்ட்டுக்கு இப்படி வந்துட்டு இப்படியும் போகலாம். இது வந்து ஒரு மெத்தடுங்க. அப்படி இல்லை ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து இந்த ட்ரையாங்கிளை டச் பண்ணி போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷனுங்க. இல்லை மேலே வந்து ஓப்பன் ஆகும்போதே ஹையரில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த ட்ரையாங்கிள்குள்ள வரைக்கும் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த 3 சான்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அப் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட்ல நம்மளுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 23,830 860 இது ரெண்டு வந்து ஒரு குரூஷியலான ஜோன். இந்த ஜோனை கட் பண்ணி மேலே ட்ரேட் ஆகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் பையிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? 24,077 வரைக்கும் அது போகலாம். அந்த 24,077 கட் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகும்போது நெக்ஸ்ட் வீக்ஸ்ல கட்டாயமா ஒரு 24,500 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்து அப் ட்ரெண்ட் சினாரியோ நம்ம பேசுறோம். இல்ல ஆஸ் யூஷுவல் நிஃப்டியோட பிஹேவியர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்.
மேலே பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் போறதுக்கு பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் போறதுக்கு ட்ராப் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பாட்டமை கட் பண்றாங்க, அதாவது வந்து 23,520 550 கட் பண்றாங்க. அப்படிங்கும்போது திருப்பியும் நம்ம இந்த பெண்டிங் கேப் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தோம் இல்லைங்க, இந்த இடத்துல ஒரு பெண்டிங் கேப் இருக்கு. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டிங் கேப் ஆல்மோஸ்ட் ஒரு 120 பாயிண்ட் இருக்கு. இந்த 120 பாயிண்ட்டை டச் பண்ற அளவுக்கு இதோட லோ வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி இருந்தா நெக்ஸ்ட் வீக்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல்லான மூவ் தான், டவுன் மூவ். மோஸ்ட் லைக்லி வந்து இது ஒரு அப் ட்ரெண்டா போறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா பொலிட்டிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படிங்கும்போது ஒரு பாசிட்டிவ் மூவ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சொன்ன மாதிரி 24,077க்கு மேல இருக்கும்போது மட்டும்தான் நிப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஜோனுக்குள்ள என்டர் ஆகும். அது வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியில மந்த் எண்ட் எக்ஸ்பீரியில ட்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பேங்க் நிப்டி பார்த்தலாம். பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மந்த் பிகினிங்ல சொல்லியிருந்தோம், இந்த கேப்பை ஃபில் பண்ணலைன்னா அப் ட்ரெண்ட் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா இந்த மந்த் ஒரு 10ஆம் தேதியிலேருந்தே கம்ப்ளீட்டா வந்து ஒரு கேப், நம்ம அந்த கேப் ஏரியால தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஹெல்த்தியா ஒரு பையிங் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு இங்கிருந்து ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து லோ, அதுக்கு அடுத்தது வந்து இந்த லோ தான், அதுக்கு அடுத்த லோ, அதுக்கு மேலே அடுத்த லோ வச்சிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக ஒரு ஹையர் லோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹையர் ஹை, அதுக்கு மேலே இன்னொரு ஹையர் ஹையும் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்ட் மாதிரி இந்த சேனல்ல டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு டவுன் இந்த ஹையர் லோ வர மாதிரி இருந்தா அது 23,750 650 இது வரைக்கும் ஒரு கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் 24,600 நோக்கி திருப்பியும் பேங்க் நிப்டி மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதோட ஹையர் லோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாலாம் ஒரு ஹையர் லோ கிரியேட் பண்ணிட்டு இப்படி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டும் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு வேவ் ஃபார்மேஷன்ல தான் மட்டும்தான் போகும். ஒரு பெரிய கேப் அப் நடந்தாலோ இல்லை கேப் டவுன் நடந்தாலோ அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் மோட்குள்ள போய் அதுக்கப்புறம் தான் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை மைண்ட்ல கிளியரா வச்சுக்கோங்க. ஒரு கேப் அப் ஆனதுக்கு அப்புறம் இமீடியட்டா போய் ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால் என்ட்ரியோ இல்லை புட் என்ட்ரியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஹாலிஸ்டிக்கா நம்ம டோட்டலா ஓவரால் மார்க்கெட்டோட வியூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. இப்போ பேங்க் நிப்டியில பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு லோ வந்தாலுமே அந்த இடத்துல ஒரு பையர் வருவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அடுத்த இந்த லோவை கட் பண்ணும்போது தான் 53,150 அப்படிங்கிற லோவை கட் பண்ணும்போது தான் மார்க்கெட் திருப்பியும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ இல்லை கன்சாலிடேஷன் ஜோன் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் டிராவல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் 2 days ட்ரேடை பிளான் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு அவுட்லுக் வந்து நம்ம ஈவினிங் போஸ்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூங்க.